பாஸ். சரி, இவங்க 3 பேரும் வந்து அவங்க அதுவும் அந்த 2 பேரு மாமனார் மாமியார் எதுவுமே செய்யலன்னு ரொம்ப குறைப்பட்டுட்டாங்க. உங்க மாமனார் உங்களுக்கு ஏதாவது செஞ்சிருக்காரா? செஞ்சிருக்காரு. என்ன? மடப்புறம் காலி கோயில செய்வன செஞ்சிருக்காரு. ஆமா, நீ போய் நான் எடுத்து. அப்ப நீங்களும் அசிங்கப்பட்டுக்கிட்டு தான் அலைஞ்சிட்டு இருக்கீங்க. சரி, அடுத்த பெர்ஃபார்மன்ஸ், அதாவது அடுத்த பட்டாசு வைக்க யார் வரப்போறாங்க முத்து? அடுத்து வரப்போற யாரு தெரியுமா? யாரு? நம்ம நடிகர்கள் பெஞ்சமின் சார், சாப்ளின் பாலு, பட்டாசு 3 பேரும் சேர்ந்து நாம காமெடி பட்டாசு பத்த வைக்க போறாங்க. அந்த மும்மூர்த்திகளை கூப்பிடுவோமா? கண்டிப்பா. வெல்கம். மும்மூர்த்திகள் வந்திருக்கிறாங்க. சரி, ஓகே. இப்போ என்ன பண்ண போறீங்க நீங்க? அதாவது ஒரு டிரான்ஸ்லேஷன் கம்பெனி பண்ண போறோம். டிரான்ஸ்லேஷன்? ஆமா. சரி. ஏன்னா ஹிந்தி தான் பேசுவேன், ஆனா ஹிந்தி கிடையாது. ஹிந்தி மாதிரி இருக்கும். ஹிந்தி மாதிரி. அதை வந்து இவர் இங்கிலீஷ்ல சொல்லுவாரு. ஓ, அதை தமிழ்ல சொல்லுவாரு இவர். வெரி குட். ஆச்சி பீச்சிக்கு பதா ஆச்சி பித்தாச்சி மத்தாச்சி. My dear parents, father, mother, sisters. இந்த பாடல்ல வந்து பிச்சை கேட்கற மாதிரி இவர் கேட்கறாரு. யால வணக்கம் சொல்லிருங்க. अमरे प्यार क्या दिन में सुनवा का दा तला दीपावली प्रेक्षी ने पता टे क्यों मैंने खाया. Oh, with the fact she still have this van, Tala Deepavali, what not quite. ஓஹோ, தல தீபாவளிக்கு வந்து மாப்பிள அப்படியே தங்கச்சி பார்த்துட்டு அடுத்த தீபாவளிக்கு ஏற்பாடு பண்ணிட்டாருங்களா? ஓ, बड़ी के पीतिया हाचे मारे तुम क्या था पांडु प्लस नालाक्सना. What is this? Ever seen? ஒயின் ஷாப்ல படுத்து வாந்தி எடுத்துக்கெல்லாம் வாட்டர் பாயிண்ட் வாங்கி வாய் கழுவி விடுறாங்க 2 பேர். அமெரிக்கா சுட்டு ஜெனிபிகா சுட்டு. Bye bye, Tata, see you next time. இது மாதிரி தீபாவளி வணக்கத்தை எங்கேயுமே கேட்டிருக்க மாட்டாங்க. இதான் வணக்கங்க. ஓகே, இப்போ 3 பேரும் சேர்ந்து ஒரு அருமையான கான்செப்ட் கொடுத்தீங்க. இப்போ அடுத்த கான்செப்ட் என்னது உங்களுக்கு? இவங்க 2 பேரும் காமெடி பண்ண போறாங்க. சரி, நான் உங்களோட வந்து வேடிக்கை. நான் ஒரு சினிமா படம் எடுக்கலான்ட்டு ஆசைப்பட்டு பேப்பரில் விளம்பரம் கொடுத்தேன். 10 நாள் ஆச்சு, இது வரைக்கும் எவனும் புதுமுகம் தேடி வரல. இந்த படத்துக்கு ஹீரோவா நடிக்க யாருமே இல்லையா? விளக்கண்ண இதே விளக்கண்ண வணக்கண்ண விளக்கண்ண வணக்கண்ண விளக்கண்ண. என்ன கேளப்ப நினைச்சே? யாரா நீ? இந்த பேப்பர்ல நடிக்கிறதுக்கு வாய்ப்பு தரதா போட்டிருந்தது. சும்மா ஏறி அங்க இங்க உட்காந்துக்கிட்டு சும்மா வெட்டியா பேசிட்டு இருக்காம நான் போய் நடிச்சுட்டு வரலான்னு வந்தேன். பேப்பர்ல என்ன போட்டிருந்தது? அழகானவன், அறிவானவன், அத்தல காமர் அறிவு, அரவிந்த் சார் மாதிரி ஆயிட்டு, சத்யராஜ் மாதிரி உயரம், தனுஷ் மாதிரி உடம்பு. இதெல்லாம் ஏதாச்சும் ஒண்ணு உங்ககிட்ட? இதெல்லாம் அவங்களுக்கு தனித்தனியா ஒவ்வொன்னா தான் இருக்குதுயா. இதெல்லாம் சேர்ந்து செய்த கலவை நானு. பாத்தியா, பில்டிங்ல எடுத்து பூசிட போறாங்க. பூசனத்துக்கு மீதி தான் இவ்வளவு இருக்குது. சரியா, ஓகே. உன்னை வச்சு நான் படம் பண்றதா முடிவு பண்ணிட்டேன். டயலாக் எல்லாம் பேசுவியா? எவ்வளவு வெரைட்டில கேட்டாலும் பேசுவேன். ஒண்ணு இல்ல, 2 வரி. பாக்குறதுக்கு தான் சொல்லலாம், சூடானா சுலுக்கு எடுத்துருவேன். பாக்குறதுக்கு தான் சொல்லலாம், சூடானா சுலுக்கு எடுத்துருவேன். தம்பி ராஜா, என் செல்லம் 1ஆம் கிளாஸ் பையன் மாதிரி சொல்லாதப்பா. அது இங்க இருந்து வரணும். இங்க இருந்தாலும் வரணும். பாக்குறதுக்கு தான் சொல்லலாம். என்னடா பண்ற? வாந்தி எடுத்துட்டு இருக்க சார். இங்க இருந்து வரணும்னா எவ்வளவு சார் பாடுறீங்க? இல்லடா, இங்க இருந்து அந்த மூடு, அந்த இது வேணும். மூடா மூடு. மூட கேக்குறீங்க? மூடுனா இது இல்லடா, அது வந்து ஃபீலிங். ஐயோ பாக்கத்தால சொல்ல. என்னடா பேச்சு பேசுறீங்க? நீங்க எப்படி மூட கேக்கல? மூட சொல்றல. அதுல ஒரு நெருப்பு வேணும்டா, அதுல ஒரு ஃபயர் வேணும்டா. ஃபயர் இல்ல, ஃபயர்ல வந்துருமே. என்ன பாக்கத்தான் சொல்ல. டேய், நீ டைலாக்கே பேசாதடா. உனக்கு டைலாக் இல்லாம நான் படத்துல வேஷம் தர்றேன். சரி, உங்ககிட்ட என்ன திறமை இருக்கு? என்ன வச்சு கதை சொல்லு, நான் நடிக்கிறேன். சரி, ஓபன் பண்ணா ஒரு ஒயின் ஷாப்பை காட்டுறோம். அந்த ஒயின் ஷாப்ல இருந்து அப்படியே கேமராவை கீழே இறக்கணும்னா ஒருத்தன் ஃபுல்லா மப்பி ஏத்திக்கிட்டு வாந்தி எடுத்துட்டு இருக்கான். ஓன் ஷாப் எங்க அப்பன் சம்பாதிச்ச காசுல ஓப்பனிங்ல ஒயின் ஷாப். அதுல நம்ம கதையில எவனும் சரக்கு இல்லன்னு சொல்லக்கூடாது. அதனாலதான் நீ ஓப்பனிங் சரக்கு காட்டுறியா? காட்டு. உடனே கேமரா அப்படியே ரைட் சைடு திருப்புறோம். ஹீரோயின் லூஸ் மோஷன்ல ஓடி வர்றா. ஹீரோயின் லூஸ் மோஷனா? அது ஸ்லோ மோஷன். ஏய், நான் டைரக்டர், நீ டைரக்டரா? நீங்க தான் டைரக்டர். நான் சொல்றது கேளு. ஹீரோயின் லூஸ் மோஷன்ல போயிட்டு இருக்கும்போது கேமரா கொண்டு போய் எங்க வைக்கிறோம்? மார்வாடி கடையில வைக்கிறோம். படம் எடுக்கிறோம். படம். ஆனா இங்க பாருங்க,
படம் எடுக்கிறேன்னு சொல்லி போட்டு நிறைய பேர் இப்படி தான் வந்திருக்கிறாங்க. யாரும் இவங்க கிட்ட கதையை கேட்டு படத்தை நிறுத்திடாதீங்க. நம்ம கிட்ட சின்ன அறிவு நம்மள மாதிரி அத்தனை பேரும் ஹீரோ தானே. நன்றிண்ணா 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 நன்றி நன்றி. இன்னைக்கு இங்கே நடித்ததை உண்மையிலே எனக்கு கடவுள் சத்தியமாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ மிக சிறந்த ஒரு நகைச்சுவை நடிகனாக வர்றதுக்கு நீங்கள் 2 பேருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி சார். இனிய தீபாவளி வாழ்த்து. ஓகே பெஞ்சமின் கொட்டாச்சி, ரொம்ப அருமையாக பண்ணீங்க. 2 பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்தது. ஸோ கீப் இட் அப். ரொம்ப நன்றி சார். அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து சன் டிவி நேயர்களுக்கும் என் சார்பாகவும் கொட்டாச்சி சார்பாகவும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். அர்ச்சனா, சொல்லுங்க. நான் ஒரு படம் எடுக்கலாம் முடிவென்ட்டேன். அப்படியா? ஃபர்ஸ்ட் ஒரு கிராமத்துல அப்படியே ஒயில காமிக்கிறேன். ஆண்டக்கூடாது, எடுத்தோடனே ஒயில காமிக்கிறீல்ல, ஒரு கனெக்ஷனே இல்லாம இருக்கு. பயமா இருக்கு. அப்படிதான் இருக்கு. பரவாயில்ல, பிரேக் விட போறோம்ல. இப்ப பிரேக் விட போறோம், அப்புறம் கிளர்ச்சி விட போறோம், அப்புறம் ஸ்டீரிங் விட போறோம், எல்லாத்தையுமே விட போறோம். ஆக மொத்தம் மேல போறோம். ஓகே, இப்போ ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம்.